நீங்க விற்பனை துறையில சிறந்து விளங்கணும்னு நினைச்சா எந்த ஃபீல்டா வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த துறையில நம்ம சிறப்பா செயல்படணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கலாம், ஒரு டாக்டர் தொழில் இருக்கலாம், ஒரு கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு சேல்ஸ்மேனா இருக்கலாம். ஆக மொத்தத்துல நம்ம எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம ஈடுபடுற துறையில நாம எப்படி நம்மளை மேம்படுத்திக்கிறது, நாம எப்படி சிறந்து விளங்குறது, நாம எப்படி செயல்பட்டா நமது வாழ்க்கை எவ்வாறு வெற்றி பயணத்தை நோக்கி பயணிக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு ஜவுளி கடையில சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் நல்லா தானே சேல்ஸ் பண்றேன், எல்லாருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கலாம், எண்ணங்கள் வரலாம். நான் எல்லா நாளுமே போறேன், எல்லா நாளுமே வேலைக்கு போறேன், அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறேன், கரெக்டா டயத்துக்கு போயிருவேன், டயத்துக்கு வந்துருவேன், அப்ப என்னால ஏன் சாதிக்க முடியல? ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய பதில் இதுதான். இதை தாண்டி அந்த நிறுவனத்தில் உள்ள ஒருத்தர் தான் ஜெயிச்சு போய்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? நாம ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல? 1 வருஷம் வேலை பார்த்தேன், 2 வருஷம் வேலை பார்த்தேன், 5 வருஷம் வேலை பார்த்தேன், 10 வருஷம் வேலை பார்த்தேன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவன் மட்டும் ஜெயிச்சு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம் மேல. நான் அவனோட கூட தானே பீஸ் விற்கிறேன், நல்லா தானே விற்பனை பண்றேன், என்னையே யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இன்னைக்கு இதுக்கு நிறைய பேரு அதிகமா புலம்புறது இப்படித்தான். அவன் வாரத்துல 3 நாள் 2 நாள் தான் வர்றான், அவன் நல்லா பண்ணிட்டு போயிடுறான். நான் எல்லா நாளுமே போறேன், என்னாலேயே விற்பனை துறையில சாதிக்க முடியல, நான் அன்னைக்கு எப்படி சேர்ந்தனோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன மாத்திக்கணும்? நம்ம என்ன செஞ்சா அடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கலாம்? சிம்பிளா செய்ய வேண்டியதுங்க ஒன்னே ஒண்ணுதாங்க. எல்லாருக்குமே இது பொருந்தும். எப்படின்னா, நமது எண்ணங்களை, நமது இலக்குகளை அதிகமான உயரத்தில் வையுங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார்ல, நீங்கள் சாதிக்க விரும்பினால் உங்கள் லட்சியங்களை மேல் நோக்கி வையுங்க. அதிகமான ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதிகமான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதிகமான நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா உயரமான எண்ணங்களை எவ்வளவு எட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் எட்டி வைக்கணுங்க. எட்டி வைக்கிறது எப்பவுமே தப்பு இல்லைங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்புறம், எண்ணங்களை உயர்வா வைக்கணும். அந்த எண்ணங்கள் வச்சா மட்டும் பத்தாது, அந்த எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்க வேண்டும். இப்ப ஒரு இலக்கு வைக்கிறீங்கல்ல, இப்ப நீங்க ஜவுளி கடையில வேலை பாக்குறீங்க, நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஆசை. ஆனா அந்த ஆசைக்கு என்ன வடிவம் கொடுத்திருக்கீங்க? எப்போதும் போல வர்ற மாதிரி காலைல வந்துட்டு சாயந்தரம் போறது, காலைல வந்துட்டு சாயந்தரம் போறது இருந்தா சக்சஸ் பண்ண முடியாது. அதிகமான ஆசை வைக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அதற்கான வடிவம் கொடுக்க வேண்டும். எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை வாரம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சு அதற்கு தகுந்தால் போல் நம்மளை மாற்றிக்கொண்டால், அதற்கான முயற்சி எடுத்து நமது முழு திறமையை காட்டினால் நமது வெற்றியும் நம் வசப்படும். இப்ப ஒரு 5 வருஷம் டார்கெட் வச்சீங்கன்னா, இல்ல 1 வருஷம் டார்கெட் வச்சீங்கன்னா, இல்ல 1 மாசம் டார்கெட் வச்சீங்கன்னா, இல்ல 1 வாரம் டார்கெட் வச்சீங்கன்னா, இல்ல 1 நாள் டார்கெட் வச்சீங்கன்னா, அதிலே நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியும்.
எப்பொழுதுமே நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். அந்த இலக்குகளுக்கு ஏற்றாற்போல் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் செயல் வடிவம் குறித்து தன்னம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்ப விற்பனை துறையில சொன்னோம்லப்ப 1 hour சேல்ஸ், ஒரு நாள் சேல்ஸ், வீக்லி சேல்ஸ், மந்த்லி சேல்ஸ், இயர்லி சேல்ஸ், இப்படி பிரிச்சு பிரிச்சு வேலை பார்த்து நம்மளை மேம்படுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கால நிர்ணயம் முடியல நம்ம ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிப்பது மட்டுமில்லாமல் நிறுவனத்தின் வளர்ச்சியோடு நமது வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை யாராலும் மாற்ற முடியாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.